ஹைடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம என் காதல் நீ என்பே அதோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட்டும் கூட. என் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேன். அண்ட் எனக்கு தெரியலை உங்களுக்கு என் ஸ்டோரி பிடிக்குதா இல்லை என்னென்னு. ஏன்டா ரெகுலராக கமெண்ட் பண்ண மாட்டீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சால் நான் இன்னும் பெட்டராக கொடுப்பேன்ல. எனக்குன்னு பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்து டைம் ஒதுக்கி ஸ்டோரி போட்டால் அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு இது தானா? நான் வந்துட்டு இதை ஹாஷாலாம் சொல்ல மாட்டேன். ஐஸ் ஏ கைண்டாக ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. உங்கள் கமெண்ட் பார்த்தா நான் வந்துட்டு ஹாப்பி ஆகிடுவேன்டா. ஸோ எனக்குன்னு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நான் உங்களுக்காக கொடுக்குறேன்னா நீங்கள் எனக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுறதுல நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். பட் எதுவுமே வரலைன்னா அது எப்படிடா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் போடுற ஸ்டோரிஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் இனிமேல் போடுவேன். இல்லைனா நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன்டா. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் வர கமெண்ட் பொறுத்து தான் நான் இனிமேல் ஸ்டோரி போடணுமா வேணாமான்ட்டு யோசிப்பேன். நான் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா இதாண்டா என்னோடய லாஸ்ட் வீடியோ. ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா ஜங்குக் வந்துட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பார். அங்கே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டயாங்கோட திங்ஸ் தான் எடுக்க போயிருப்பார். அப்போது அவரோட கண்ணில் ஒரு டைரி போட்டிருக்கும். ஜங்குக் தான் அந்த டைரி எடுத்து அப்படியே பார்ப்பாரு. ஸோ படிக்கலாமா வேணாமான்ட்டு ஒரு திங்க் பண்ணிவிட்டு ஒரு வழியாக படிக்கலான்ட்டு அங்கே பெட்டில் தான் சிட் பண்ணி அந்த டைரியை ஓப்பன் பண்ணுவார். அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த டைரியை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஸ்டார்டிங் பேஜ்லேயே நம்ம டயாங் தான் அவ்வளோ அழகாக ரைட் பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு தெரியலை இது நான் எதுக்கு ரைட் பண்ணுறேன், ஏன் ரைட் பண்ணுறேன்னு. சப்போஸ் ஒன் ஃபைன் டே அவர் என்னோடய ஃப்யூச்சர் ஹப்பி கண்டிப்பாக இந்த டைரியை பார்ப்பார். அப்போது நான் அவர் கூட கண்டிப்பாக இருப்பேனா தெரியாது. அவரை பார்த்தா நல்லாயிருக்கும். அவருக்காக மட்டும்தான் இது. இப்போ ஜங்குக் தான் அதை அப்படியே பார்த்துட்டு எனக்கா இது என்ன இவன் உண்மையா எனக்கா ரைட் பண்ணியிருக்கான்? சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அடுத்த பேஜை திருப்புறாரு. அதில் அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி எழுதி வச்சுருக்காரு. அதில் இருக்க ஒரு பேஜையும் ஜங்குக் தான் அப்படியே 1 by 1 படிச்சுட்டு வராரு. அவர் படிக்க ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபால் ஆகுது. நீ என்ன லவ் பண்ணியிருக்கியா? ஆனால் இது எப்படி? இவன் எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள இவனுக்கு எப்படி என்ன தெரிஞ்சது அப்படின்ட்டு ஜங்குக் தான் திங்க் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேஜையும் அப்படியே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைரி ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் ஜங்குக் மட்டும்தான் இருக்குது. அந்த டைரி ஃபுல்லாகவே அப்படி ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 1 by 1 அதே பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரியலை இது நடக்குமா நடக்காதான்னு. பட் ஃபைனலி நடந்துருச்சு. நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எவ்வளோ நாள் லாங்கில் இருந்து என் ஜங்குக்காவை பார்த்தேன். இப்போது பக்கத்தில் இருந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு. ஃபைனலி எனக்கும் ஜங்குக்காக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அதில் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு. இப்போ அப்படியே அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் ஜங்குக்கா, நீ எப்படியும் என்கிட்ட வரமாட்டால. நீ சொன்னல உன்னோட லிமிட்டில் இருந்துக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை இப்படி கேர் பண்ணி
உன்னை நல்லா பார்த்துக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஃபுட்டை நீ சாப்பிட்டுட்ட நல்லா இருக்குன்னு சொன்ன. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் நீ தூங்கக்குள்ள அவ்வளோ அழகாக உன் ஹேரை கோதி விட்டு உனக்கு நான் கிஸ் பண்ணேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேரேஜ் ஆனதுலேருந்து டயாங் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, சேடாக இருந்தது எல்லாமே அந்த டைரியில் நோட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் ஜங்குக் திட்டினப்போ கூட டயாங் எவ்வளோ ஃபீல் பண்ணாருன்ட்டு அந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஜங்குக்கு அவர் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக ஃபால் ஆகுது. டயாங், நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணியிருக்க. அப்போது நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்டேனா? டயாங், நீ ரொம்ப நல்ல பையன். உன்னை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நீ. டயாங் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப க்ரை பண்ணுறாரு. அவரால் முடியல. பிகாஸ் டயாங் அந்த அளவுக்கு ஜங்குக்கை லவ் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கு அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் போல. டயாங், நான் இப்போவே வரேன். எப்போ? உடனே எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. நான் இப்போவே வரேன். டயாங், டயாங், நான் இப்போவே வரேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த டைரியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே இழந்துக்கிறாரு. அவரோட ஐஸெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாரு ரூம் விட்டு வெளில. டயாங்கோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு கார்கிட்ட தான் போகிறாரு. கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சிட் பண்ணிவிட்டு அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் போகிற வரைக்கும் அவருக்கு டயாங்கோட ஞாபகமாகவே இருக்குது. டயாங்கை பார்க்கணுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது டயாங்கை பார்க்கணுன்ட்டு. அப்படியே டயாங் இருக்க ரூமுக்கு தான் ஸ்லோவாக போகிறாரு. அவருக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படி ரைஸ் ஆகுது. டயாங்கை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அவருக்கு. இப்போ அப்படியே ஸ்லோவாக போயிட்டு அந்த ரூம்குள்ளே பார்க்குறாரு. அங்கே பார்த்தா டயாங் இல்லை. டயாங், டயாங் எங்க யாரையும் காணும். ஜங்குக் தான் இப்போ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக டாக்டரோட கேபினுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்டர் டாக்டர் அங்கே டயாங் எங்க அவ ரூமில் காணும். ஜங்குக், டயாங் வந்து கண் முழிச்சிட்டாரு. ஸோ அதனால் உங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னோட மாம் டேட் வந்தாங்களா? ஆமாம் ஜங்குக். ஜியோன் ஆமாம், என்னோட அப்பா தான். அவங்க தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நீங்கள் வரதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. டயாங்க்கு இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அவர் நல்லா இருக்கார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண் முழிச்சிட்டாரல்ல, இனிமேல் எல்லாம் ஓகே தான். கொடுக்குற மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் டயாங்கை பார்க்க அப்படியே போகிறாரு. அவருக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் டயாங்கை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆஃப்டர் ஹவர்ஸில் வீட்டுக்கு தான் போகிறாரு. கார் விட்டு இறங்குறாரு. ரொம்ப தயக்கமாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம டயாங்கை தான் அப்படியே சோஃபாவில் சிட் பண்ண வச்சு நம்ம ஜங்குக் அம்மா பக்கத்தில் ஜங்குக் அப்பா 2 பேருமே சிட் பண்ணியிருக்காங்க. அவன் வரட்டும், அவனுக்கு இருக்குது என்ன பெரிய இவன். அவன் என்ன பிஸ்னஸ் மேன்னா ஊரை பண்ணுவானா? எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். இனிமேல் நீ அங்கே போகவே கூடாது டயாங். அண்ணா, அத்தை, அது வந்து பேசாத, எதுவும் பேசாத, நீ அமைதியாரு. அவன் வரட்டும்,
அப்புறம் நான் பேசிக்கிறேன். இப்போது ஜங்குக் தான் அவ்வளோ கோவமாக வீட்டுக்குள்ளே வராரு. அறிவில்லை உனக்கு? எப்படி தான் சொல்லாமல் கொல்லாமல் கூப்பிட்டு வருவியா அவனை? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? வாங்க சார், வாங்க. என்ன வரத்துக்கு இவ்வளோ நேரம் போல்? எங்க பாருமா, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். பேசுடா, பேசு, இன்னும் பேசு. என்னம்மா? என்ன 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 பண்ணி வச்சிருக்க நீ? உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா ஜங்குக்? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை? பாவம், என் மருமகனை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க நீ. இதுக்கப்புறம் டயாங் உன் கூட வரமாட்டான். ஏன்னா அத்தை என்ன சொல்கிறீங்க? நீ பேசாமல் இரு டயாங், நான் பேசிக்கிறேன். ஏய் ஜங்குக், என்ன நீ அவ்வளோ பெரிய ஆளா? பிஸ்னஸ் மேனாக இருந்தால் என்ன பெரிய கும்பம் மலிச்சிருக்கு? உனக்கு வீட்டில் இருக்கிற பையனை கவனிக்கணும்லாம் தெரியாதா? இவன் எப்படி கஷ்டப்பட்டிருக்கான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இப்போ என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வந்தது வராதுமா இப்படி கத்திகிட்ருக்க? என்ன பிரச்சனையா? இதுக்கப்புறம் டயாங் உன் கூட வரமாட்டான். ஓ அப்படியா? அதை ஓ மருமக சொல்லட்டும், நான் இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். அவன் என்ன சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்க, அவன் சொல்கிறான்னு பார்ப்போம். அவன் ஏன் சொல்ல மாட்டான்? இப்போ சொல்லுவான். ஹே டயாங், சொல்லு. அது அத்தை. என்ன வந்து போய் நிலுக்கிற? சொல்லு தைரியமா, நான் இருக்கேன் உனக்கு. அவன் இனிமேல் உன்கிட்ட புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை அத்தை, அது ஜங்குக்கா. என்ன ஜங்குக்கான்னு இழுக்கிற? அது அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் வந்துட்டு அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி கண் அடிக்கிறாரு டயாங்கை பார்த்து. என்ன இது? இப்போ என்ன பண்ணார் இவர்? இது கனவா இல்லை நிஜமா? அங்கே பாரு, அவன் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணுறான். நீ சொல்லு, நான் இனிமேல் அவன்கிட்ட வரமாட்டேன், இனிமேல் அத்தை வீட்டில் தான் இருப்பேன், அத்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லு. அது அத்தை. என்ன நீ யோசிக்கிறத பார்த்தா என்ன இருந்தாலும் அவர் ஹேஞ்சவங்க காலில் பாவம் தனியாக எப்படி இருப்பார்? அடப்பாவி, உனக்காக நான் இங்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா நீ என்னன்னா டக்குன்னு அவன் பக்கம் வந்துட்ட. அது அத்தை அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் அவர் பாவத்தை மன்னிச்சிடலாமே. இப்போது அப்படியே எழுந்து ஜங்குக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஜங்குக், இதுக்கப்புறமாச்சும் டயாங்க கஷ்டப்படுத்தாம இரு. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் நீ இப்படியே தான் இருந்தீன்னா நானே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஆகாமல் இருந்தால் நல்லது தான். ஆமாம், உங்களுக்கு என்ன அதுக்குள்ளே உடம்பு க்யூர் ஆகிடுச்சா அப்படின்னு ஜங்குக் கேட்க, இப்போது ஜங்குக்கோட அம்மாவுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது 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 ஐயோ இல்லைப்பா, எனக்கு இன்னும் சரியாகலையே, ஏதோ கொஞ்சம் தான் சரியாயிருக்கு. ஓ அப்படியா? ஆமாப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்க, ஜங்குக்கும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இப்போ அப்படியே டயாங்க பார்க்குறாரு. டயாங் அங்கே சோஃபாவில் சிட் பண்ணிகிட்டே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கும் அப்படி பார்க்குறாரு. 2 பேருக்கும் அங்கே அவ்வளோ அழகாக ஹை கான்டாக்ட் போகுது. இதை ஜங்குக் அம்மா நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக் என்னம்மா நீங்கள் பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்படியே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு பொறுமையாக வரோம். அம்மா வீட்டுக்கா? இப்போ எதுக்குடியாங்க? ஏங்க மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போது ஜியோனும் எதுவும் பேசாமல் அப்படியே இழந்துக்கிறாரு, போகிறாரு. என்னடி எதுக்குப்பா வெளில கூப்பிட்ற? கொஞ்சம் வரீங்களா ஜங்குக்? நாங்கள் போயிட்டு வரோம், பார்த்து சேஃபாக இருங்க 2 பேரும்
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி டயாங் பக்கத்தில் போயிட்டு சிட் பண்ணுறாரு. ஜங்குக் தான் அப்படி சிட் பண்ணிவிட்டு டயாங்கே பார்த்துட்ருக்காரு. டயாங்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஜங்குக் இப்படி அவரே பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இப்படி ஜங்குக் டயாங்க பார்க்குறாரு. என்ன எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கீங்க? நான் ஒன்று பார்க்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, புதுசாக இருக்கு, அதான் கேட்டேன். இப்போ சடனாக ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு டயாங்க செம்ம டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா அப்படின்ட்டு டயாங் தான் அப்படியே பார்க்குறாரு. பட் ஜங்குக் எதுவுமே பேசலை. அப்படியே செம்ம டைட்டாக டயாங்க ஹக் பண்ணிக்கிறாரு. எங்கள் டயாங்கு அவ்வளோதான் அப்படியே ஸ்டொமக்லேருந்து பட்டர்ஃப்ளைஸாக வருது. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது டயாங் கிட்ட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இது ட்ரீம் தானா? டயாங் எதுவும் பேசாத, நான் பேசுறத மட்டும் கேட்குறியா ப்ளீஸ்? சொல்லுங்க. நான் எனக்கு தெரியல, நான் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னோட மணிக்காக தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு. நான் ஒன்று ரொம்ப அவாய்ட் பண்ணேன், உன்னை விட்டு ரொம்ப தள்ளி இருந்தேன், உண்மையில ரொம்ப கோவப்பட்டேன். ஒன்று நான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. உன்கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணேன். அப்போ கூட உனக்கு என் மேலே எந்த கோவமே இல்லையாட்டே அப்படின்ட்டு ஜங்குக் கேட்க இப்போ அப்படியே டயாங்னா அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு பார்க்குறாரு ஜங்குக்கு. அவரோட 2 ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தான் கப் பண்ணுறாரு. என்ன டயாங், கேட்டதுக்கு பதில் இல்லை? இங்கே பாருங்க மிஸ்டர் ஜான், உங்களுக்கு தான் என்ன தெரியல, பட் எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை நான் எப்போ பார்த்தனோ அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னோடய ஃப்யூச்சர் ஹாப்பி நீங்கள் தானே. அதை உங்ககிட்ட சொல்ல முடியல, அதுக்குள்ளே எவ்வளோ நடந்துருச்சு. ஆனால் இந்த முட்டை கண்ணு இதை பார்த்த எப்படி நீ ஏன் என்னை பார்க்க மாட்ட? ஏன் உனக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது? ஒரு டைம் ஆச்சும் நீ என்னை பார்க்க மாட்டியா? அந்த மாதிரி தான் தோணும். எப்படி அதை எப்படி திட்டணும்னு தோணும். அப்புறம் டயாங் தான் இப்போ அப்படியே அவரோட ஒரு தம் ஃபிங்கரை ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட அப்படியே வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது இந்த லிப்ஸ் இது ஸ்ட்ராபெரி விட எவ்வளோ அழகாக ரெட்டாக இருக்குது. இதை பார்த்து இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு அப்புறம் எப்படி திட்டுறதுக்கும் கோபப்படுறதுக்கும் மனசு வரும்? சொல்லுங்க ஜங்குக் அப்படின்னு கேட்க ஜங்குக் தான் அப்படி டயாங்க பார்த்துட்டே இருக்காரு. அப்போது உனக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல? ஐயோ டியூப் லைட்டா நீங்கள்? என்ன இப்படிலாம் கேட்குற? ஆமாம், இப்போ தானே சொன்னேன். அகைன் அப்படி கேட்டா டியூப் லைட்டுன்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல? சரி, உனக்கு ஏதாச்சும்
ட்ரீம் இருக்கா? ஆ, ட்ரீமா? ஏன் கேட்குறீங்க? உனக்கு இருக்கும்ல, உன்னோட ஃப்யூச்சர் ஹாபி, உன்னை எப்படி பார்த்துக்கணும், எனக்கு செல்லமாக ஏதாச்சும் பேர் வைக்கணும், அப்போல்லாம் உனக்கு தோணுதில்ல அப்படின்ட்டு ஜங்கு கேட்க தயங் தான் அப்படியே யோசிச்சுட்டே பார்க்குறாரு. ஆ, அது இருக்கு. அப்போ அப்படியே கூப்பிடு. ஆ, உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா ரொம்ப வியர்டாக இருக்குது. என்ன வியர்டாக இருக்குது? நீ என்னோட ஒய்ஃபி தானே? ஆமாம். அப்போது நான் உன்ட்ட இப்படி பேசுறது தப்பு இல்லைல்ல? இல்லை, நீங்கள் அப்படிலாம் பேச மாட்டீங்க, அதான். சரி, அப்போ நீ சொல்லு, உனக்கு நான் எப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு? பழைய மாதிரி ஓல்டா ரூடா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது அந்த மாதிரி இருக்கணுமா? இல்லை செல்லம்மி, தங்கமி, பொண்டாட்டி எப்படின்ட்டா கொஞ்சணுமா? சொல்லு, எப்படி இருக்கணும்? நீ சொல்கிறத வச்சு தான் இருக்கு. அதை எனக்கு இதை விட பழைய ஜங்குக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரை தான் ரொம்ப ரூடாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக இருப்பார். அவர் கோப்படுக்குள்ளலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போது அப்படி இருக்கவா? ஆஹா, இல்லை, வேணாம். நீங்கள் இப்படி இருங்க, இதான் நல்லா இருக்கு. என் கூட இப்படி இருக்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, உனக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருந்தா சொல்லு. ஏன் கேட்குறீங்க? நான் கேட்டால் சொல்ல மாட்டியா? அப்படிலாம் இல்லை, இருக்கு. ஆனால் அது இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியலையே. ஏன் கரெக்டாக இருக்காது? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நீ சொல்லு. அது எனக்கு உனக்கு எனக்கு ட்ரீம்லாம் இல்லை, ஒரு ஆசை இருக்குது. என்னது? அது எனக்கு உங்கள் கூட பைக்கில் நீங்களும் நானும் மட்டும் தனியாக அப்படியே உங்களை நான் ஹக் பண்ணிவிட்டு ஒரு லாங்காக ட்ரைவ் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியா? சரி, அப்போது போகலாமா? என்ன, நிஜமாவா சொல்கிறீங்க? எப்படி? இப்போ அப்படி ஜங்குக் தான் அவர் டயங்கோட ஃபேஸ் அப்படியே கக் பண்ணிவிட்டு, எங்கே பாரு டயம், நீ என்ன கேட்டாலும் அதை நான் மறுக்காமல் பண்ணி கொடுப்பேன். ப்ராமிஸ். நீ என்ன நம்புறல? அது எப்படி? உங்களை நம்பாமல் எப்படி? அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்குது. என்னது? அது அது எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு. அது எனக்கு அப்படின்ட்டு இப்போ டயாங் தான் அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே டச் பண்ணி, இங்கே நான் ஒரே ஒரு டைம் இங்கே கிஸ் பண்ணிக்கவா? டயாங் இப்படி கேட்டதோ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு நோ சொல்ல மனசு வரலை. அவர் சைலண்டாக இருக்கார். இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறாரு. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தோணுச்சு, அதான் நான் அப்படின்ட்டு சொல்ல வர ஜங்குக்கு இப்போ அப்படியே டயாங்க பிடிச்சி அவரோட லேப்பில் சிட் பண்ண வச்சுக்கிறாரு. டயாங்கு இங்கே செம்மையாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது.
அவர் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு ரொம்ப க்ளோஸில். அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு அப்படி ரொம்ப பக்கத்தில் பார்க்கறதுக்கு. இப்போ கொடு அப்படின்ட்டு அவர் சீக்ஸ் கிட்ட பாயிண்ட் பண்ணி காமிக்க டயாங்க்கு செம்ம ஷை ஆகுது. அவர் ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே ஜங்குக்கு பார்க்குறாரு. அது அது வந்து கொடு, நீ தானே கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, கொடு அப்படின்ட்டு ஜங்குக்கு அழகா அவரோட சீக்ஸை பாயிண்ட் பண்ணி காமிக்க டயாங் அப்படி ஷை ஆகிட்டே ஸ்லோவாக போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸில் அவ்வளோ சாஃப்டாக போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிட்டே ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான். இந்த சைடு மட்டும்தான் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கா என்ன? வேறு எதுவும் இல்லையா? அது ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அவரோட ரைட் சைட் சீக்ஸை காமிக்கிறாரு. என்னங்க? இந்த சைடு யார் கொடுப்பா? இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு கொடுக்கலனா அப்புறம் கோச்சுக்காதா? என்னங்க? அது இப்போது ஜங்குக்கு அப்படி பார்க்குறாரு. டயாங்கும் அந்த ஜீக்ஸில் போயிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. சரி, இப்போ வாங்க சாப்பிட போகலாம். ஏன்னா சாப்பிட போகிறதா? எப்படி பாதியிலே கொடுத்துட்டு போனேன் எப்படி? என்னங்க என்ன சொல்கிறீங்க? எனக்கு வேற ஒன்று வேணுமே அப்படின்ட்டு ஜங்குக் தான் டயாங்கோட லிப்ஸை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. டயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது அது வந்து ஜங்குக்கா? டயாங், வித் யுவர் பர்மிஷன் நான் உன்னை கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு ஜங்குக்கு ஓப்பனாக கேட்க டயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரை பாட்டுக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக்கு அவரோட ஹேண்டை வச்சு டயாங்கோட லிப்ஸை ஒரு மாதிரி வைப் பண்ணுறாரு. டயாங்க்கு அப்படியே ஸ்டமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்க டயாங் உன்கிட்ட தான் கேட்குறேன். ஸோ டயாங் எதுவும் சொல்லாதனால அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அதை பர்மிஷனாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே டயாங்கோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இப்போது டயாங்கும் அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எவ்வளோ ப்ரெஷியஸான மூமெண்ட். நான் நினச்ச மாதிரி என் ஜங்குக் எனக்கு கிடச்சிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே அவ்வளோ அழகாக அங்கே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அப்படியே டயாங்க கூட்டிகிட்டு வெளில போகிறாரு. எங்கே போகிறோம்? நீ என்கிட்ட கேட்டால பைக்கில் போகலான்னு, அதுக்கு தான் போகிறோம். என்ன பைக்கில் போகிறோமா? ஆமாம், பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ, யாருக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஹாப்பி கூட பைக்கில் போகிறேன். இந்த வேர்ல்டுலே ரொம்ப லக்கி நான் தான் தெரியுமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே என்ன பார்த்துட்ருக்க, வா வந்து சிட் பண்ணு. ஏதான் அவ்வளோ அழகா ஜங்குக் பேக் சைட் போயிட்டு அப்படியே சிட் பண்ணிக்கிறாரு. டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அங்கே ஜங்குக்கும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி
அங்கே அவ்வளோ அழகாக பைக் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, சூன் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.